வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நம்மளோட பிஹேவியர் சோஷியல் கான்டெக்ஸ்டில் எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்திக்க முடியும், ஹவு வி கேன் என்ஹான்ஸ் அவர் மோட்டிவேஷன் டு டெவலப் அவர் செல்ஃப் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்மளுடைய ஒரு டிசைனிங், ஒரு பிஹேவியர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பழக்க நடத்தை, அது எப்படிலாம் இருக்கணும், ரொம்ப சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், ரிஃபைன்டு பிஹேவியர் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பது தான். நம்ம நடந்துக்கிற விதம் நம்மளோட ஒரு ஸ்டாக் மார்க் என்னது, அது ஒரு ட்ரேடு மார்க் போல் இருக்கணும், அதுக்கு சிக்னேச்சர் போல் இருக்கணும் அப்படிலாம் நினைப்போம். எப்படி நம்ம செய்கிறது சிறப்பானதாக இருக்கணும்னு. இதில் நம்மளோட பழக்க நடத்திய பழக்க வழக்கங்களை எதை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு 10-15 ஃபேக்டர்ஸ் சாதாரணமாக நம்ம எல்லாரும் டெய்லி யூஸில் பயன்படுத்துறது தான். நம்மளுக்கு வயிறு சரியில்லை, சரியாக சாப்பிட முடியல, இல்லைன்னா இன்டைஜஷன் இருக்குது, இல்லைன்னா டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறது, இல்லை சீக்கிரம் நடந்துடுறது, அது மாதிரிலாம் இருக்கும்பொழுது நம்மளோட இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அதை பொறுத்துக்கிட்டு தான் மற்றவங்களோட பழகணும், பேசணும், அப்படி ஆகும். ஸோ அவர் கட் ஹெல்த் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் அவர் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ். முதல்ல இதுக்கு இந்த கட் ஹெல்த்துன்றது இதுக்கு நிறைய என்ன இருக்குது, சைடு லிங்க்ஸு, கரோலரிலாம் உண்டு. நிறைய காரமான உணவு சாப்பிட்றோம், அதனால் வயிறு சரியில்லை. இல்லை ரொம்ப சில்லுன்னு, அதாவது கூலண்ட்டாக சாப்பிட்டுட்டே இருக்கோம், அதனால் வயிறு சரியில்லை. இல்லாட்டி போனால் ரொம்ப காஃபி, டீ, அதுபோல் டைரியூட்டிக் கொடுக்கக்கூடிய பானங்களாக நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம், அதனால் வயிறு சரியில்லை. இல்லைன்னா சரிமானம் இருக்குது, ஆனால் நம்ம கசப்பு உணவே சாப்பிட்றதில்ல, அதனால் வயிறு சரியில்லை. அதுபோல் இந்த அறுசுவை உணவில் ரொம்ப இம்பேலன்ஸ்டாக இருக்குது, அதனால் கூட நம்மளுக்கு வயிறு சரியில்லை, அப்படியெல்லாம் வரும். இன்டைஜஷன் சரியில்லைன்னு சொன்னால் நம்மளோட பழகிற விதத்தில் நிறைய மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் இதை தவிர்க்கணும் அப்படின்னு வைங்க. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 6 விதமான சுவைகளும் ஈக்குவலாக இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். இப்போ 6 நாள் இருக்குது வாரத்தில், ஒரு நாள் ஃப்ரீ அப்படின்னு சொன்னால், இந்த 6 நாளுமே ஒரு நாளைக்கு ஒரு சுவை கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும். நம்ம என்ன செய்யலாம், ஒரு கூட்டு, பொரியல், சாம்பார், அதுபோல் எது மாதிரி ஈட்டபிள்ஸ் சாப்பிட்ற ஐட்டம் எடுத்துட்டாலும் அது 6 நாளைக்கு ஒரு தடவை மறுபடியும் டாமினண்ட்டாக வரும். இன்றைக்கி ரொம்ப காரமான உணவு சாப்பிட போகிறோம்னா அந்த காரத்தை சப்சைட் பண்ணுறதுக்கு தயிர் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு சைட் டிஷ்ஷும் வச்சுக்கணும். இன்னொரு நாளைக்கு ரொம்ப புளிப்பு இருக்கிற சாப்பாடு சாப்பிட போகிறோம், அன்றைக்கி இனிப்பு கூட இருக்கிற ஒரு சைட் டிஷ் வச்சுக்கணும். அதுபோல் ஒரு பிளான் பண்ணி 6 நாளைக்கு 6 சுவை சேர்த்து வரும். 3 விதமான சுவை ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறோம், நாளைக்கு ஒரு 3 விதமான சுவை எடுத்துக்கிறோம். அப்போ இந்த 3 மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்தோன்னா நம்மளோட சுவையில் இருக்க 6 சுவைக்கு ஏற்ப நம்மளோட என்ன பண்ணோம், நர்வ் எண்டிங்ஸு, அப்புறம் இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸு, அதெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்தில் குறைபாடு என்கின்ற வார்த்தையே இல்லை. எப்போவுமே எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும். இந்த 6 சுவையும் பேலன்ஸாக இருந்தால் நம்மளோட எமோஷ்னல் பேலன்ஸும் நிச்சயமாக இட் வில் பி அட் பார் வித் அதர் திங்ஸ் அப்படி இருக்கும். எமோஷனல் பேலன்ஸ் சரியாக இருந்தாலே அதர் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் வில் பி வெரி குட். ஏன் எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கணும், எமோஷனல் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா, எமோஷனல் பேலன்ஸ் இருக்கும்பொழுது நம்மளால் இனிமையாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையிலும் பழக முடியும். ஏற்றுக்கொள்ளத்தக்கவன்னு சொன்னால் எந்த இடத்துல எது போல் பேசணுமோ அதுபோல் பேசினா ரொம்ப சரி. ஆனால் எல்லாரையும் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு சர்காஸ்டிக்காக பேசுறது, அவங்கள டிசீவ் பண்ணுற மாதிரி பேசுறது, இல்லாட்டி போனால் அவங்கள பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி பேசுறது, இல்லை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுற மாதிரி பேசுறது. அப்படின்னா இது போல் இல்லாமல் யூ ஸ்பீக் பாசிட்டிவ், மேக் தம் டு ஃபீல் மோர் கம்ஃபர்ட் அண்ட் get into the social interactions with more conducive மோடில் நம்ம அதுபோல் பழகினா அது அவங்களுக்கும் எமோஷனல் பேலன்ஸை திருத்தி கொடுக்கும், நம்மளோட எமோஷனல் பேலன்ஸையும் பர்ஃபெக்டான லைனில் வச்சுக்கோம். ஸோ நம்மளோட எமோஷனல் பேலன்ஸு, ஹெல்த்து, கட் ஹெல்த்து, சோஷியல் இன்ட்ராக்ஷன். இந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் இது 3மே ஒரே சீர்கோடில், அதாவது கான்க்ருவெண்ட், சமச்சீராக அப்படி போகிறதுன்னு வைங்க, நம்மளோட சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். அதுக்கு எப்போவுமே க்ரீன் கலர் ஸ்டார் கிடைக்கும். 95% மேலே டாப் மார்க்ஸ் கிடைக்கும். அந்த பர்சன்டைல் ஸ்கோர்னு ஒன்று வச்சுக்கிட்டா அது 95க்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்,
நம்மளோட சோஷியல் இன்ட்ராக்ஷனோட குவாலிட்டியை அதிகப்படுத்தி காட்டும். இதெல்லாம் எங்கேருந்து முதல்ல டிஸ்டர்பன்ஸ் வருது? கட் ஹெல்த்தில் சரியாக இருந்ததுன்னா நம்மளோட பிஹேவியர் சரியாக இருக்கும். பிஹேவியர் சரியாக இருந்ததுன்னா எமோஷ்னல் இம்பேலன்ஸை நம்ம என்ன பண்ண முடியும்? நல்லிஃபை பண்ண முடியும். எமோஷ்னல் பேலன்ஸ்டாக இருந்ததுன்னு சொன்னால் நம்மளால் சோஷியல் இன்ட்ராக்ஷன் சிறப்பாக இருக்கும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் சிறப்பாக இருந்ததுன்னா நம்மளோட பழக்க நடத்தைகள் சிறப்பாக இருக்கும். ஸோ ஆல் த 3 திங்ஸ் ஆர் என்ன பண்ணோம்? ஒரு ஆரோ மார்க்கில் ஒன்று தொடர்ந்து இருக்கா மாதிரி முயற்சி பண்ண முடியும். அடுத்தது இது ஒரு கான்க்ருவெண்ட் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? அறுதிவிட்டு சொல்ல முடியும். அதனால் எமோஷ்னல் பிஹேவியர் ஹெல்ப்ஸ் டு என்ன இன்டராக்ட் இஃபெக்டிவ்லி இன் தி சோஷியல் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.